ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் கார குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த பிசு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா க்ளீனாக அந்த பிசுப்பெல்லாம் போயிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து தான் காரக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 3 பீஸ் தேங்காய் சேர்த்து அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு வாட்டர், நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் குழம்பு வைக்குவீங்க அந்தளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் இப்போது அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். லைட்டாக கொதி வந்திருக்கும். இப்போ சின்ன லெமன் சைஸ் புளி அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான காரக்குழம்பு குயிக்காக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இதே ஸ்டைலில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.